வெல்கம் சாக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் காய்கறி இல்லையா, காய்கறி இல்லாத ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மோர் குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு பேக்கெட் மோர் இருந்தால் போதும், மீதியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக மோர் குழம்பு செய்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். 1/2 hour துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவி அதையும் அதோட சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ், ஒரு 2 சின்ன ஒரு ஸ்மால் பீஸ் அளவு இஞ்சி அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற அளவு நம்ம அது கூட மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகா சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஜீரகமும் அது கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியில் நம்ம லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடித்து எடுத்து கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப பிறுபிறுனியும் இருக்கக்கூடாது, மாவு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாவு போல் அரைச்சி எடுத்தோன்னா தான் அந்த துவரம்பருப்பு நமக்கு சீக்கிரமாக வெந்து குழம்பு ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்கெட் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன பாக்கெட் தயிர் தான். அதை ரொம்ப நம்ம கடையிறதுக்கு மற்ற இல்லை, அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரு 2 சுற்று சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே பசுமை ஆகினது போல் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் இருந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இப்போ நமக்கு துவரம்பருப்பு மசாலும் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் தயிரும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கலர் வரலன்னு பார்க்காதீங்க. குழம்பு கொதி கொடுக்கும்போது அது மஞ்சள் கலர் தானாகவே கொஞ்சம் நிறம் கொடுத்து வரும். இப்போ ஒரு கடாய், கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு பொரியட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணுமே பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம துவரம்பருப்பு, தேங்காய் எல்லாமே மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அது அந்த கலவை நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர மாதிரி கொதிக்க விட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கலவையை நம்ம இப்போ எல்லாமே அதோட சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் நல்லாவே கிண்டி விடுங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது வரைக்கும் இதில் உப்பு சேர்க்கல. நம்ம இப்போ ஒரு 1.25 டீஸ்பூன் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு லாஸ்ட் கொதித்த பிறகு நம்ம உப்பு தேவைன்னா பார்த்து நம்ம அது கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு தயிரையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொஞ்சம் நல்லாவே கலக்கி விட்டு ஒரு கொதி வரது வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பு அரைச்சிட்டு இந்த மசால் ஏற்கனவே நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் எடுத்துருக்கனால இது சீக்கிரமாகவே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் சின்ன உள்ளி கட் பண்ணி அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ஸ்மால் ஸ்பூனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக பெருங்காயமும் அதோட சேர்த்துக்கலாம். 2 சின்ன வரமிளகாய் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து வதக்கி நம்ம கொதிக்கிற மோர் குழம்போட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே கொதிக்க தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு செகண்டில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமாகவும் இருக்குது, உப்பும் சரியாக இருக்குது. இப்போ வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம துவரம்பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் கட்டித்தன்மை கொடுக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. அது கொஞ்சம் ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுத்து இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.